சொன்ன மாதிரியே வந்துட்டியே. உன்ன மாதிரி குடும்ப பொண்ணுட்டு இருக்கிற சுவையே தனிதான். குப்பையில முளைச்சாலும் கறியை விட காளானுக்கு தான் ருசி அதிகம். கேபிஆர் சொன்ன மாதிரியே கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கேபிஆர் கொடுத்த வீட்லயே நானும் சண்முகமும் தங்கணும். எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை திசை மாறி போயிட்டு இருந்தது. இந்த மருந்து வாங்கிட்டு வாங்கம்மா. சண்முகம் இரு வந்துடுறேன். பணம் கொடுங்கம்மா. $200 குறையுதுமா. சொன்னாரு ஒரு நாளைக்கு இங்க இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்க. மறக்காம வரும்போது இந்த மாத்திரையை வாங்கிட்டு வாங்க. விலைவாசியை பார்த்தா விலையை வாசிக்கத்தான் முடியும், வாங்க முடியாது. நான் தொழிலுக்கு போறேன். நாளைக்கு தான் கடைசி நாள். ரேஷன்ல அரிசி பொருள்லாம் வாங்கணும். நான் வரேன் நிலா. கவிதா, நானும் வரேன். உனக்கு ரேஷன் கடை, எனக்கு மருந்து கடை. சார் வணக்கம். இந்தியா வர வேண்டியது சார், பொண்ணுங்களே இப்போ தான் வந்திருக்கு. போனி ஆகட்டும் சார். யோ, நீ போனி ஆனதை கேட்கலையா? நேத்து போனி ஆனதை கேட்கறேன். முதல் போட்டி வியாபாரம் கூட இப்படி அதிகாரம் கேட்க மாட்டேன் சார். என்னடா பேசுற? நீ கடைக்காரனும் இல்ல, நான் கஸ்டமரும் இல்ல. நீ அவள்கிட்ட கையேந்திர, நான் உன்கிட்ட கையேந்திர. சும்மா வளவளன்னு பேசாதீங்க சார். காசை பிடிச்சிட்டு முதல்ல கிளம்புங்க சார். முதல்ல கொடுத்துக்கலாம்ல. போயிட்டே இருங்க. டேய் வாங்கடா. இந்த டார்ச் லைட் எப்படி? போலீஸ்காரங்க கந்து வண்டிக்காரனோட மோசமா இருக்காங்க. இவங்க தான் நம்ம எஸ்கார்ட் புரோக்கருங்க. இது நேரடியாக பார்ட்டிக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாத்தையும் நாம தான் பேசி கரெக்ட் பண்ணணும். இந்த டார்ச் லைட் தான் நம்ம வழிகாட்டி, புரிஞ்சுதா? லாரி வரும்போது இந்த டார்ச் லைட்டை இப்படி அடிக்கணும். லாரி பக்கத்தில் வரும்போது உடம்பு பூரா இப்படி அடித்து காட்டணும். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்ட இப்படி அடித்து காட்டணும். இப்படி அடிச்சுக்கிட்டே ரேட்டை பேசணும். 200 300ன்னு. லாரிக்காரனுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அவனோட ஹெட்லைட்டை டிம்மிடிப்பு அடித்து காட்டுவான். நம்ம டார்ச் லைட்லேயே எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு நடுவில் புரோக்கர் வருவான், அவனுக்கும் பங்கு கொடுக்கணும். பத்தாததுக்கு போலீஸ்காரன் வந்தா அவன்கிட்டயும் ஓசியில் படுக்கணும். லாரி வருது, டார்ச் லைட்டை காட்டி கூப்பிடு. சரியா? ரேட் ஓகேவா? சரி வா போலாம். நல்ல ஐட்டமாக தான் இருக்கான். நேரா பாரு, என்னைய பார்க்காம எங்கேயோ பார்க்குற.
கட்டிப்பிடி. இந்த புடி கட்டி பிடினா மரக்கட்டை மாதிரி கிடக்குற. தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் முடியும். காசு கலையிற ஏண்டி நீலாம் படுக்க வர. ஒவ்வொரு நாளும் நரக்க வேதனை. எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. நீலா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு கணேஷ்னு இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் தான். அவர் ஆப்ரேஷனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. சண்முகம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க சண்முகம். கூடிய சீக்கிரமே நீங்கள் குணமாயிடுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. சரிங்களா? நான் கிளம்புறேன். பார்த்துக்கோ. சரி, நீ ஹைவே வந்துரு, நாங்க வந்துடுறேன். வாடி. இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? வர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வராம இருந்தா எப்படி? சும்மா கத்தாதக்கா. நான் என்ன ரத்த தானத்துக்கு வரேன்னு சொல்லி வராம விட்டுட்டேன். பண்றது விபச்சார தொழில், பாக்குறது புரோக்கர் வேலை. இதுல என்ன நியாயம்? வாக்கு நான் வரல அந்த இன்ஜினியர் கிட்ட. சொல்லுவடி, சொல்லுவ. இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட படுக்கல. வா வா ஜெயக்குடி, பெரும்புள்ளி சுந்தரேசன் அழைக்கிறார். வா வா வா. வாயா வா. இவ ஒருத்தி தான் உலகத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப தான் முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. இதுல கொஞ்சம் நீ ஏற்றி விடு. நீ ஏதாவது சப்ப பார்ட்டியை கூட்டு வந்திருப்ப. நம்ம பார்ட்டி சுந்தரேசன் கன் பார்ட்டி. மற்றவங்கள மாதிரி அவரு கிள்ளி கொடுக்க மாட்டாரு, சும்மா அள்ளி கொடுப்பாரு. பழனி, கொஞ்ச நாளாவே என் ரூட்ல நீ கிராஸ் ஆகுற. ஏய், சும்மா அடகு. ஜெயக்குடி, நீ கிளம்பு. பழனி அண்ணே, நான் ரெடியார்கிட்டயும் வரல, நீ கிளம்பு. ஏங்கிறேன், அதான் நீ கேட்குற காசெல்லாம் கொடுக்குறேங்கிறான்ல, அப்புறம் என்ன? வா. அவன் கொடுக்குற காசை அவனுக்கே வாக்கரிசி போடு. ஏண்டி, பார்ட்டியை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. கஸ்டமரை கண்டபடி பேசாத. பிடிக்கும் சொல்றதுக்கு அவனை கூட்டிட்டு போய் என்ன குடும்பமா நடத்த போற? காசுக்கு தானே போற. வா. இத பாரு, வரலனா வரல, எனக்கு வேற பார்ட்டி வருது, நீ கிளம்பு. என்ன ஜெயக்குடி, விளையாடுறியா? சுந்தரேசன் கேபிஆர் பார்ட்டின்னு தெரியும்ல. கேபிஆருக்கு தெரிஞ்சுட்டு வையே, சாமி ஆடிறேன். ஒழுங்கா கிளம்பு. கேபிஆர்னே பெரிய கொம்பா? நீ கூட்டிட்டு போறவன், அவ கூட்டி கொடுக்கறவ. வர முடியாதுன்னு சொல்லு போ. என்னடி ஆச்சு உனக்கு? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றா, அவன் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறா. நோய் கை வாங்கிட்டியா? ஏய், நோய் எனக்கு இல்ல. கை நிறைய காசு தர நல்ல கஸ்டமர்னு கூட்டிட்டு போறீங்கல்ல, அவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல. நோய் பாக்குறியா? நல்ல பாரு பாரு, இப்படி சிகரெட்டால சுட்டு வச்சிருக்கான்னு பாரு. புரோக்கர் நீங்க சுகமா வாழணுங்கிறதுக்காக நாங்க சூடு வாங்கணுமா? சொல்லு. அட கன்றாவிய, இதெல்லாம் சுந்தரேசன் சுட்டதா? ஆமா, அவனுக்கு பொண்டாட்டி மேல கோவம். அத அவகிட்ட காட்டி தீர்த்துக்க முடியாம அவள மாதிரியே ட்ரெஸ் போட்டு பூ வைக்க சொல்லி சுட்டு ரசிக்கிறான்.